நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? நீ என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். தெய்வ பிரசன்னத்துல கனெக்ட் ஆகும் போது ஹல்லேலூயா, நாம் எப்படி அவரை வாஞ்சையாய் கூப்பிடுகிறோமோ அப்படி அவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவார். மோசே கிட்ட அதுதான் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை. மோசே அப்படின்னு கூப்பிடுறார். ஆமா, ஒரு பெரிய விஐபி நம்பர் நமக்கு கிடைச்சிட்டு நாம அவங்களை எப்படி கூப்பிடுவேன்னு யோசிச்சு நம்ம கூப்பிட்டு அவங்க தான் லைன் எடுத்துட்டா போனை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். அவங்களே நமக்கு திருப்பி கூப்பிடும் போது ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார். சாமுவேலை கூப்பிட்டார். ஆமென். நம்மளை கூப்பிடுறார் ஆண்டவர். கர்த்தர் எங்க இருந்து கூப்பிடுவாராம்? மேகத்துக்கு நடுவுல இருந்து. ஏன் மோசேயை கூப்பிட்டார்? ஏன்னா மோசே தான் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தவன். ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருந்தோம். ஏன் சாமுவேலை கூப்பிட்டார்? ஏன்னா 2 பிள்ளைங்க ஆலயத்துல இருந்தாங்க. ஆனா சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். சமூகத்தில் இருக்கிறது என்பது 6 நாள் மூடி இருந்துச்சு. 7ஆம் நாளில் அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, மோசே சமூகத்திலே தரித்திருக்கிறவன், தங்கி இருக்கிறவன். சாமுவேல் தேவ சமூகத்திலேயே தங்கி இருக்கிறவன், தேவ சமூகத்திலே வளர்ந்தவன். அப்படி இருக்கிறவனை கர்த்தர் கூப்பிடுவாராம். மோசேயை கூப்பிட்டார். மோசேன்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்று கிருபையின் காலம். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆனா இந்த அனுபவத்தை நாம ருசிக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? தேவ சமூகத்தை நித்தம் தேடணும், நித்தம் நாடணும், அவருக்கு சமீபமாய் சேரணும். அவரோடு கிட்டி சேர்வதற்கு எது எது தடையா இருக்கிறதோ அதை விரோதியாய் பார்த்து, அது நமக்கு துரோகம் பண்ணுவதாய் பார்த்து அதை அப்புறப்படுத்தி, யார் யார் அந்த மேகத்துக்கு சமீபமாய் சேர்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடத்தை அந்த மேகம் மூடிக்கொள்ளும். அந்த ஒருவன் நிமித்தமாக ஒரு மலையே அவருடைய மேகம் மூடுதான்.